ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் நம்ம எல்லாம் எடுத்து வாசிக்கலாமா? யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டு. கை கொண்டு வந்திருக்கீங்களா? கை தட்டுறதுக்கு ஏன் தெரியும் சொன்னார் ஆண்டவரே? ஹார்ட் அட்டாக் வராதா? இந்த 10 விரலும் ஒன்னா ஜாயின் பண்ணும்போது இங்கே தான் நரம்பு முடிச்சுதான் இருக்கா. அதனால்தான் கை தட்டும் போது எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்குமா. அதை ஆண்டவர் அப்பவே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. சரி, இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். என் ஜனம் ஒரு போதும், எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு அவரை பின்பற்றுகிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்க வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய தொழில் பிசினஸ்ல ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்றார். எதுவுமே நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தை இது. தேவனுடைய வார்த்தை இது. பரலோகத்தின் வார்த்தை, தீர்க்கதரிசியின் வார்த்தை. ஆமா, சொல்லுங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த வார்த்தை பலிக்கும், அது நிறைவேறும். என் ஜனம் ஒருபோதும். அப்பயே நம்ம வெட்கப்பட்டு போறோம். அப்பயே வெட்கப்பட்டு போறோம் இல்லையா? நம்ம மணிக்கணக்கா போய் டாக்டர் உட்கார்ந்து கிடக்கிறோம். ஹலோ பண்றாருல ஆண்டவர்? ஹலோ பண்றாரா? மணிக்கணக்கா போய் டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? ஸ்கேன் சென்டர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த வெட்கம், அவமானம் நம் பிள்ளைகளுக்கு? நம்ம யோசிக்கணும். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, என் ஜனம். ஆனா ஏன் இன்னைக்கு இல்லையா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கடன்ல, கடன் பிரச்சனை, வியாதி இல்லையா, வீடு இல்லை இல்லையா, சரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சரியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையல, பிள்ளைகள் சரியாக இல்லை. இதுக்கெல்லாம் கவனிங்க, என்ன காரணம்? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படாது. ஆனா எதுக்கு நம்ம இப்ப வெட்கப்பட்டு நிக்கிறோம்? எதுக்கு நம்ம இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறோம் இல்லையா? எதுக்கு நம்ம எதிர்பார்த்த காரியம் கை கூடல? 8 மாசமா ஜெபிச்சோம் இல்லையா, புலம்புனோம், அழுதோம், ஆண்டு சமயத்தை விழுந்து கடந்தோம். ஆனாலும் கவனிங்க, நம்ம ஜெபம் கேட்கப்படல, நம்ம விண்ணப்பம் கேட்கப்படல இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன்? நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தெய்வமே இல்லை. அப்ப ஏங்க நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஒரு அவமான சின்னமா நிக்கிறோம்? குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல இல்லையா? எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டோம், மருத்துவம் பார்த்துட்டோம், ஆனா ஆண்டவருடைய அந்த நன்மை கிடைக்கல. இதெல்லாம் யோசித்து பாருங்க. எங்கேயோ நம்ம வாழ்க்கையில தவறு நடக்கிறது. வாசிக்கலாம் முதல் காரியத்தை, சங்கீதம் 83:17-18. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்களாக. அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசந்த வாஸ்த உடனே ஒரு உற்சாகம் எனக்குள்ள. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர்கள் உணரணும். மனுஷர்கள் உணரணும். ஆகையால அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்கள். அல்லேலூயா. நம்ம இந்த இயேசப்பா பத்தி 2000 வருஷமா சொல்றோம். இயேசு ரட்சகர்,
இயேசு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுகிறவர், இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர், இப்படி சொல்லி 2000 ஆண்டுகளாக இந்த இந்திய தேசத்தில் தேவனை குறித்து தேவனுடைய சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவினுடைய கிறிஸ்தவத்தின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2% 3% மாத்திரம்தான் இருக்கிறது. ஏன்? யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவர்தான் பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று அவர்கள் அறியணும். நீ அறிஞ்சப்பட்டனால்தான் வந்து உட்கார்ந்திருக்கிற. அவரை கைத்தடிப்பாரு இல்லையா? இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. ஏன்? இந்த யெகோவா என்னும் நாமத்தை நீ அறிந்தபடினாலே, அல்லது தேவன் நீ அறிந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறார் இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆனா எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் என்ன பண்ணல? அது தன்னை ஒப்பு கொடுக்கல. ஆனா ஒப்பு கொடுத்த மக்களை தேவன் தம்முடைய அல்லையில வைத்துக் கொள்கிறார். உண்மைதானே? உண்மைதானே? இந்த யெகோவா என்னும் இந்த தேவனுடைய நாமத்தை இந்த ஜனங்கள் உணரணும். அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு இந்த தெய்வத்தை அறியாத ஆளெல்லாம் சரி, இந்த தேவனை அறிந்தும் இல்லையா, இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராமல் இதயத்திலே கொழுப்பு உள்ள மக்களா இருந்தா இந்த யெகோவா என்ற நாமம் உன்னை வெட்கப்படுத்துவார். வாசிமா. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும். கவனிங்க, இது உனக்கும் பொருந்தும். ஏன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம அவமான சின்னமா இருக்கிறோன்னா, ஏன் நீங்க வெட்கத்தோடு நம்ம இல்லையா? தாவீது சொல்றாரு, நான் வெட்கத்தோடு ஏன் ஆண்டவரே திரியணும்னு கேட்கிறார். நான் வெட்கத்தோடு நான் ஏன் திரியணும்? 42ஆம் சங்கீதத்தில் நான் இது படிக்கணும், இதே படி ஏன் திரியணும்னு கேட்கிறாரு. கவனிங்க, நீங்க வெட்கத்தோடு தெரிவதை தேவன் விரும்ப மாட்டார். இப்போ உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுங்களேன், உங்க பிள்ளைகள் ட்ரெஸ் இல்லாம, உங்க பிள்ளைகள் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோடு கூட அல்லது ஒரு ஓட்டர் சைக்கிள் ஓட்டி கொண்டு இருந்தா உங்க உள்ள சந்தோஷமா இருக்குமா? அதை விட மிகுந்த அன்புள்ளவர் நம்ம ஆண்டவர் இயேசு இல்லையா? ஆமென். உங்க பிள்ளைகள் ஒரு அவமான சின்னமாக இருப்பதை எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள். அதே போலதான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினாலே உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி. ஏன் நம்ம ஜெபம் பண்றோம் நமக்கு ஆரோக்கியம் வரமாட்டுது? ஏன் ஜெபம் பண்றோம் ஆரோக்கியம் வரமாட்டுது? இல்லையா? நம்ம இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினாலே உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். மந்தமா கேட்கிறது, புரியுதா? அதுதான் நீங்க நம்மளும் வெட்கப்பட்டு போய் நிக்கிறோம். இந்த சர்வீஸ் முடிஞ்சு என்னமா பிரசங்கம் பண்ணாருன்னா, என்னமோ யெகோவா நாமன்னு சொன்னாரு, லெவல். அப்ப என்னன்னா மந்தமா கேட்கிறது. தேவனுடைய வார்த்தையை இல்லையா சாக்கிரத்தையா கேட்கணும். அப்படியே இருதய பலகைகளை அப்படியே பதியணும் எல்லாமே, புரியுதா? உங்க இருதய பலகைகளை அப்படியே எழுதணும் அந்த வார்த்தையெல்லாம். அப்ப பாருங்க, பிசாசு ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அப்ப இந்த யெகோவா என்ற நாமத்தை நீங்கள் உணரணும். யெகோவா என்ற நாமத்தை தேவரில் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர்கள் உணரணும். புரியுதா? மனுஷர்கள் உணரணும்.
நம்ம எங்க சுத்தி வந்தாலும் இந்த நாமத்தை தவிர வேற நாமமே இல்லை இல்லையா? ஆமா, வானத்திலும் பூமியிலும் இல்லையா எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமத்தை கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. நான் அடிக்க சொல்லுவேன், சில பேர் ஆண்டவர் ரெண்டு காரியம் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிப்படுறது. ஒன்று வலை, அது இதுல வரும் 13 வரும். வலை ஒன்று சொல்றேன். வலையில மாட்டேன் என்ன ஆகும்? சேப்பா வந்துடலாம். ஆனா வலையில மாட்டாத மீன் எங்க மாட்டோம்? தூண்டில மாட்டோம். எப்படி மாட்டோம்? அப்படி வரும்போது ரத்த கலரியா வந்து நிற்கும். கவனிங்க, சில பேர் ஆண்டவரே தம்பி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாருங்கள், நான் உங்களை எதிர்பார்த்தறேன். சரி சாமின்னு வந்துட்டா சேப்பு இல்லைன்னா கவனிங்க இல்லையா, அவருக்கு தெரியும் உனக்கு தூண்டி போட்டுன்னு தூண்டி போடுவார். எப்போ தெரியாது, தூண்டி போடுவார். அப்ப பாருங்க இல்லையா, சவுல் பாருங்க, சவுல் தேவ ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தானா. அவன் யூத குலத்தை சேர்ந்தவன், எல்லாம் தெரியும். ஆனா கொஞ்சம் இதயத்தில் கொழுப்பு. அதனால யூத ஜனங்களை கிறிஸ்தவர்களை அடிக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், ஜெயிலில் போட வேண்டும் சொல்லி புறப்பட்டு வந்த அந்த சவுலை தேவன் தமஸ்கு வீதியிலே சந்தித்தாரே. சந்தித்தோடு 2 கண்ணும் கூட ஆயிட்டு. 2 கண்ணும் பாருங்க தடவரானா. சில பேர் இப்படிதான் வருவாங்க கோயிலுக்கு. சில பேர் தூக்கின்னு வருவாங்க, ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வருவாங்க. என்னப்பா நீங்க கூப்பிடும்போது நான் கேட்கல பாஸ்டர், அன்னைக்கே வழியில வந்திருந்தா இல்லையா, இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ டாக்டர் 2 கிட்னி எடுக்க சொல்லிட்டாரு, டயாலிசிஸ் பண்ண சொல்றாங்க. கவனிங்க, நடக்குதா இல்லையா? கிண்டல் பண்ணல, நடக்குது. ஏன்? யெகோவா என்னும் நாமத்தை இந்த ஜனங்கள் உணரணும். அவர்தான் இந்த வானத்தை படைத்தார், இந்த பூமியை படைத்தார் இல்லையா, சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கினார், அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார், உன்னை என்னையும் உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் உணரணும். அதற்காகவே சில சமயம் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, அந்த வெட்கத்துக்கு நடுவில் கொண்டு போகிறார். புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா? உன்னை சோதிக்க அல்ல, உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக உங்களை அந்த வழியா கொண்டு போறார். உங்களுடைய மனக்கடினம் நீங்க வேண்டும், உங்கள் இருதய கடினம் நீங்க வேண்டும். நீங்கள் முற்றிலுமாய் உங்களை தெய்வத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் சமயம் பாருங்க நம்மளை அந்த அந்த வெட்கத்தின் வழியாய் கொண்டு போவார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? அதனால அவர் யாரையும் சோதிக்கிற தெய்வம் இல்லை, ஆனா உங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த சித்தத்தில் நீங்கள் இல்லாதபடினாலே உங்களை உருவாக்குவதற்கு சில ஆயுதங்களை அவரை எடுத்துக்கொள்வார். அவர் அம்பு வச்சிருக்கிறாராம் இல்லையா, கத்தி வச்சிருக்கிறாராம். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் சொல்றாரு, அவர் தம்முடைய பட்டயத்தை என்ன பண்ணுவாராம், கற்காக்குவார், தன் அம்புகளை வீசுவார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களை என்னையும் சரிப்படுத்துவதற்காக. ஏன்னா யெகோவா என்னும் ஒரு நாமத்தை நீ உணர வேண்டும். அவர்தான் இந்த பூமிக்கெல்லாம் ஆண்டவர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் உனக்கு எல்லாமே செய்ய முடியும். இம்மைக்கும் மறுமைக்கும் அவர்தான் உனக்கு ஆண்டவர் என்பதை நீ உணர வேண்டுமானால், உணரணுன்றதுக்காகவே சில சமயம் ஆண்டவர் பாருங்க உங்களை இந்த வெட்கத்தின் பதிலாக வெட்கத்துக்குள்ள கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க. அதை நீங்க தவறாக எடுத்துக்கொள்ளாம, கர்த்தாவே என்னை மன்னியும், கர்த்தாவே என்னை உருவாக்கும் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமே. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னா தெரியாது, எத்தனை பேர் உண்மையா தெய்வனை ஆராதனை பண்றீங்க, எத்தனை பேர் சாட்சியா வாழ்றீங்க, எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையில் உண்மையா இருக்கிறீங்க கேட்டா இன்னைக்கும் பாருங்க சர்ச்சில் அந்த பூரணம் வரல பாருங்க. அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சினே இருப்பாரா? நோ. ஆசீர்வாதத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ கவனிங்க. அல்ல சமயம் சொல்றோம்,
சில சமயம் சொல்றோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில நமக்கு மேலாக அல்லது நம்ம வாழ்க்கையில சில சில தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது நாம் செபித்து அதை தெய்வ சமூகத்தில் சாட்டி விட வேண்டும் இல்லையா. நீங்களே யுத்தம் பண்ணக்கூடாது. நீங்களே யுத்தம் பண்ணீங்களா அவமானப்பட்டு தான் நிற்பீங்க. பைபிள் சொல்றாரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ சும்மா இரு. எத்தனை சும்மா இருப்பீங்க? இருக்க மாட்டோம் இல்லையா. எனக்கு எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு வக்கீல் தெரியும், எனக்கு டாக்டர் தெரியும், எனக்கு இல்லையா மினிஸ்டர் தெரியும், எனக்கு மந்திரியை தெரியும். போ சுத்திட்டு வா, எல்லாத்தையும் தெய்வம் அடைச்சிருவாரு கட்சியில் இல்லையா. ஏசு பாதம் எனக்கு போ. எப்போ சுத்தி அடிச்சு வரோம் பாருங்க. சில பேர் சிக்காயிட்டா என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஜேஎஸ்பி போவாங்க, அப்புறம் சாய் ஹாஸ்பிட்டல் போவாங்க, அப்புறம் எஸ்ஆர்எம் போவாங்க, அப்புறம் குளோபல் போவாங்க, அப்புறம் அந்த பெரிய ஜிஹெச் போவாங்க. இது வரைக்கும் பாஸ்டர் ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் கைவிட்டு பாருங்க, பாஸ்டர் டாக்டர்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வீட்டை ஜோமன்ட்டு போங்க. இது நீ முன்னாடியே சொல்லிடணும். ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பனுக்கு நீ தெரியப்படுத்தணும். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஏரியா பாஸ் சொல்லணும் அல்லது எனக்கு சொல்லணும். எதுவுமே சொல்றீங்க நீங்களே என்ன பண்ண, சுத்தி அடிச்சுட்டு எல்லாரும் கைவிட்ட பிறகு பாஸ்டர் ஒரு சின்ன அழாலும் 2 சொட்டு கண்ணீர் விடும் இல்லையா. இதெல்லாம் இயேசு மயங்க மாட்டாரு இல்லையா. சமயம் ஒப்பு கொடுத்துருவாரு. நீ என்ன மதிக்காம, என் ஊழியக்காரனை மதிக்காம இல்லையா, நீ எங்கெல்லாம் போனல, போ போ அவங்கள பார்த்துக்கோ போ. ஹலோ, யெகோவா என்னும் தேவனுடைய நாமம் இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு நாமம். அதை நீங்கள் உணரும்படியாக தான் கர்த்தர் சமயம் உங்களை சில அவமானத்துக்குள்ளாக, சில கஷ்டத்துக்குள்ளாக நடத்துகிறார். நீங்கள் உணர்ந்து ஆண்டவரே ஏசப்பான்னு சொல்லி எப்போ அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடறியோ அன்னைக்கே உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறும். உன்னுடைய அவமானம் எல்லாம் மாறிவிடும். கர்த்தர் உன் முகத்தை இல்லையா, செத்து போன முகன் போட்டுக்கல, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. செத்து போன மூஞ்சிக்கும் உயிர் மூஞ்சிக்கும் என்னங்க வித்தியாசம்? செத்து போன மூஞ்சிக்கும் உயிர் மூஞ்சிக்கும் என்ன வித்தியாசம்? செத்து போன மூஞ்சில கொஞ்சம் வெத்தல் பாக்கு வச்சிருப்பாங்க வாயில, இது 2 சேர்த்து கட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு வச்சிருப்பாங்க, நல்லா பவுடர் போட்டிருப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, நெத்தில பொட்டு வச்சிருப்பாங்க. இது பார்த்தாவே இவர் போயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப செத்து போன மூஞ்சிக்கும் உயிர் மூஞ்சிக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? இப்போ முகம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? செத்து போன மூஞ்சா இருக்கக்கூடாது பாஸ்டர், என் முகம் பிரகாசமா இருக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க, முகங்களோ வெக்கப்பட்டு போகல. புரியுதா? உன் முகம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இனி சொல்ற, இனி யாக்கோபு வெக்கப்பட மாட்டான், இனி அவன் முகம் செத்து போகாது. செத்து போகுதுன்னு அர்த்தம், செத்து போயிட்டான், இதெல்லாம் ரத்தம் ஓட்டலாம் போகாது இல்லையா. ஆமா, அப்படியே இறுகி போய் நிற்கும். ஆனா ஆண்டு சொல்றாரு, இனி உன் முகம் அப்படி இருக்காது. ஏன்? யெகோவா என்னும் அந்த நாமத்தை நீ உணர்ந்து அறிந்திருக்கிறபடினாலே அந்த தெய்வம் உன் முகத்தை இனி வெட்கப்பட விட மாட்டார். முகத்தை பிரகாசமாய் மாற்றுவார். முகத்தை பிரகாசமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படணும். என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே, இதெல்லாம் ஜெபம். கர்த்தாவே, நீ என்னை தேற்றுகிற, நீ எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை
என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு எனக்கு ஒரு அனுகூலமாக அனுகூலமான அடையாளத்தை காண்பித்து காண்பித்தருளும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவர்தான் யெகோவா என்ற நாமம். காண்பித்தருளும் ஆண்டவரே. என் பகைஞர் இல்லையா வெட்கப்பட்டு போகணும். இயேசு இயேசுன்னு போறேடா, இயேசு இயேசுன்னு போறேடா, இயேசு உனக்கு என்ன செஞ்சாருன்னு பல பேர் நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான் இல்லையா. அவனுக்கு முன்பாக நீங்க இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம், இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இல்லாமல், யோவேல் எல்லாம் எடுங்க, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். அண்டர்லைன் பண்ணீங்க. இதெல்லாம் விசுவாசி, இதெல்லாம் தீர்க்க தரிசனம். உங்களுக்கு நீ சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இனி என்ன புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையா வச்சிடாதீங்க ஆண்டவரே, புறஜாதிகளுக்குள்ளே என்ன நிந்தையா வைக்காதீங்க ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணா கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். கவனிங்க, ஒரு பிராமண சகோதரி வாலிப பிள்ளை இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா படிச்சா, நல்ல மார்க் எடுத்திருக்கிறா, ஆனா வேலை கிடைக்கல. பிறகு ஒரு கம்பெனியில வேலைக்கு இன்டர்வியூ வந்தது. அந்த இன்டர்வியூக்காக இந்த பிள்ளை போகும்போது புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை தன் கையில வைத்து அதை படித்து கொண்டும் தியானித்து கொண்டும் அந்த இன்டர்வியூக்கு போறான். ஒவ்வொருத்தரா இன்டர்வியூக்கு போனாங்க. இந்த பிள்ளையும் போனாங்க. இந்த பிள்ளையை பார்த்து அவங்க மார்க் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு, சரி நீங்க உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எதாவது இருக்கா, யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களா? இல்லை, எனக்கு யாருமே இல்லை சார், எங்களுக்கு இந்த இயேசுநாதர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பிள்ளை தைரியம் சொல்லலாம், எனக்கு இயேசு தான் இருக்காரு, அவரை தவிர வேற யாருமே. கவனிங்க, அந்த இன்டர்வியூ எல்லாரும் ஒரு மாதிரியா சிரிச்சாங்களாம். என்னம்மா இந்த உலகத்தில் போய் இயேசு இருக்கிறாரு இல்லையா, ஐஸ் இருக்கிறாருன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறேன், போமா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். இந்த பிள்ளைக்கு ஒரே கஷ்டம், அவமானமா நடந்த சம்பவம். வீட்டுக்கு வந்துட்டாங்க. கவனியில வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா, ஒரு வாரம் ஆயிட்ட பிறகு கவனிங்க, இந்த இயேசு போய் அந்த இன்ட்ரி பண்ண அதிகாரி உள்ளத்துல பேசினாராம், நீ இந்த பிள்ளைக்கு இந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி. அவ என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறா, அவ என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறா, அவளுக்கு நீ வேலை கொடுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து போய் அந்த பொண்ணு பேரை சொல்லி இல்லையா, அந்த பிள்ளைக்கு நீ வேலை கொடுக்கணும்னு கட்டளை போட்டாராம். மறாத வாரமே அந்த பிள்ளைக்கு இன்டர்வியூ வந்துதான் பாருங்க. நடந்த சம்பவங்க. நீங்க எந்த மதத்தை சேர்ந்த மக்கள் தான் சரி, யெகோவா என்ற நாமத்தை நீ அறிந்திருந்தா இந்த ஆண்டு உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். உன் முகம் வெட்கப்பட்டு போகாது இல்லையா. உலகத்துல ரெக்கமெண்டேஷன் 1000 பேர் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் யார் தெரியுமா? இந்த தெய்வம் மாத்திரம்தான். இந்த தெய்வம் மாத்திரம்தான். அவரை நீங்க உறுதியாக பற்றி கொண்டு அவரே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல போனாலும் இந்த ஆண்டு உங்கள் முகத்தை பிரகாசமான ஒரு முகமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்றாரு, தேவரீர் எனக்கு துணை செய்யும், தேவரீர் எனக்கு துணை செய்து நீர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் காணணும். பாருங்க என்ன வசனம் பாருங்க, என் பகைஞர் கண்டு வெட்கப்படணும். அதான் சொல்லுது இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாச தேவன் உண்டாக்கினாராம். அல்லேலூயா. அவங்களுக்கு காரியுலா இருக்கும்போது இவங்களுக்கு வெளிச்சமா இருக்குமா. என்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் மற்றவர்கள் ஒரு வித்தியாசம் உண்டாக்குவார். புரியுதா? ஏன் தெரியுமா? நீங்கள் யெகோவா என்ற நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே. தேவரீர் நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் காணணும். ஆண்டவரே, எதுவுமே நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நமக்கு நிறைய பகைஞர் இருக்கிறாங்க. அன்னைக்கு அமாவாசை ஜபத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார். கவனிங்க, நல்லா பட்டையும் அடிச்சுட்டு நல்லா எங்கேஜ் தான். நானும் எவ்வளோ பாட்டை சொல்லி இல்லையா, அவருக்கு முன்னாடி நடனம்லாம் ஆடிக்கடி சாட்சியாக சொல்லி பார்க்குறேன், அவர் அசைவே இல்லை, அசையில. அவரும் போயிட்டார், பாதியிலே போயிட்டார். நான் சொன்னேன், நான் வல்லம் கிராமத்தில் தான் என் வீடு இருக்கு, அங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
போய் என்னுடைய சாட்சியோட கேளுன்னு சொன்ன உடனே போய் எங்க ஊரை போய் கேட்டுருக்கிறாரு. ஓ சார் பார்ட்டிப்பா அவரு. எப்படின்னா மறுநாள் அவரை நான் அந்த குப்தா பவன்ல பார்க்குறேன். என்னை பார்த்தோன்னே அவரும் ஒய்ஃபும் என்கிட்ட வந்தாங்க. சார் வணக்கம் சார், நேற்று உங்கள் சாட்சி நான் கேட்டேன், போய் அந்த வள்ளத்தை போய் விசாரித்தேன், உங்களுக்கு இவரு தெரியுமா, அவரு தெரியுமா, இவரு தெரியுமா, எல்லாம் தெரியான்னு நான் உங்களை பற்றி சொன்னாங்க சார், ரொம்ப நல்லது சார், நானும் என் மனைவிலையும் நாங்கள் கோயிலுக்கு வரோம் சார். உண்மையை நான் பயந்துட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? தேவரீர் எனக்கு துணை செய்து நீர் என்னை தேய்ச்சுகிறதை என் பகுஞ்சர் கண்டு வெட்கப்படும் ஆண்டவரே. இந்த யெகோவா தெய்வத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். நிமிர்ந்து உட்காருங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே. நம்ம ஆண்டவர் யாரு? நம்பிக்கையின் தெய்வம். எத்தனை உணர்றீங்க? நம்பிக்கை என்றால் என்ன? எதிர்காலம். உன் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. பாடுவா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். கைதடி பாடி பார்க்கலாம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையை நான் நூற்றுக்கு நூறு 100% இயேசுவை நம்பு, அற்புதம் நடக்கும். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சொல்லுங்க வாய்க்காரந்து. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இஸ்ரவேலின் நம்பிக்கை. இஸ்ரவேலின் நம்பிக்கை. வாசிமா. நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகக்கூடாது. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் வெட்கப்பட்டு போயிருக்கிறாங்கன்னா கவனிங்க. இயேசுவை அறிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விதமான பிரச்சனைகளினாலே அவரை விட்டு விலகிட்டாங்களாம். அவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி இயேசு யார் தெரியுமா? ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று. இயேசு யாரு? ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று. ஊற்றுனா என்ன? வந்து கொண்டே இருக்கும். ஆமா, புரியுதா? ஆசீர்வாத மழைகள் பெய்து கொண்டே இருக்கும். அப்ப ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விடக்கூடாது. இல்லைன்னா நீ வெட்கப்பட்டு போயிடுவ. அவர்தான் ஜீவ ஊற்று. அவரை எந்த சூழ்நிலையிலும் நீங்க விடக்கூடாது. அப்போ ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் எல்லாருடைய பெயரும் புழுதியில. புழுதினா சாம்பல்ல எழுதப்படும். உன் பேர் எங்க எழுதப்படணும்?
ஜீவ புத்தகத்துல, பொழுதில் இல்ல, ஜீவ புத்தகத்துல. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இந்த இயேசுவை நீங்க விட்டு விடவே கூடாது. அப்படி விட்டுட்டா அவமானம் தான். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உன்னை விட மாட்டேன்பா, ஆனா நீ என்னை விட்டுறக்கூடாது. ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. ஏன் கவனிங்க. இப்போ நான் இப்போ தற்சமயம் நான் இயேசு, இப்போ ஒரு விசுவாசி. இப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே இந்த பெண்கள் வேடிக்கை பார்த்துட்டு என் கை விட்டுருவாரு. விட்டுருணும் இப்ப இல்ல, அப்படியே பாரு, அப்படியே நான் கை பிடிச்சிக்கிறேன், ஆனால் என்ன பண்ணி விடுறாரு, என் கை விட்டுருவாரு. கவனிங்க, நான் பிடிச்சிருந்தா ஈத்துன்னு போயினே இருப்பேன். அவர் என் கையை பிடிச்சிருந்தாருன்னா விட்டு போயினே இருப்பாரு. அதான் சொல்றாரு, கர்த்தரை விட்டு விலகுகிறவன் அவர் உன்னிட்டு விலக மாட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆனா நீ விட்டுட்டீன்னா உன் பேர் எங்க போய் ஏது வரான், பொழுதுல ஏதிட்டு வரான். அதனால தான் சொல்றாரு, இன்னைக்கு ஏன் நிறைய பேர் இன்னைக்கு வெக்கப்பட்டு போயிருக்காங்கன்னா, இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இந்த இயேசுவை விட்டு விட்டார்கள். ஜபத்தை விட்டாச்சு, கோயிலை விட்டாச்சு, இல்லையா? ஆமா, ஊழியத்தை விட்டாச்சு, இல்லையா? ஊழியம் செய்த விட்டாச்சு, பராமரிக்குள் ஊழியத்தை விட்டாச்சு, இல்லையா? ஏன்? இவர் ஊற்றுமா, ஒரு ஊற்று. நீ அவரை கெட்டியா புஷினா இந்த ஊற்று உன்னை ஒரு நாள் என்ன பண்ணாது. கவனிங்க, ஒரு முறை தான் போர் போடுறான், அப்புறம் தொடர்ந்து போர் போட்டுக்கிறான். ஒரு முறை தான் போர் போடுறான், ஒரு முறை தான் நீ இயேசு ஏற்றுக்கொண்ட, அப்புறம் அந்த போர்ல இருந்து பாருங்க தண்ணி வந்துக்கினே இருக்கும். ஆமா, ஒரு முறை இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா அது போர் போடுறதுக்கு சமம். போர் போட்ட பிறகு எப்ப மோட்டர் போட்டாலும் தண்ணி வரும், எப்ப மோட்டர் போட்டாலும் தண்ணி வரும், இல்லையா? வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, அது பாட்டு தண்ணி வந்துனே இருக்கும். இதேதான் இயேசுவும். கை தட்டி மகிமைப்படுத்து. அவரை விட்டுடாத, அவரை விட்டுடாத. கவனமா தேடு. வார வாரம் ஆண்டவர் தேடு. 1ஆம் தேதிக்கு மட்டும் வர்றது, 2ஆம் தேதிக்கு மட்டும் வர்றது இல்ல, எல்லா நாளும் அவரை தேடு. அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில் இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஜபத்தை விட்டுறாத, வேதம் வாசிக்கிறதை விட்டுறாத, கோயிலுக்கு வரதை விட்டுறாத, உபவாச ஜபத்தை விட்டுறாத. எல்லாம் செஞ்சுனே இரு. இந்த ஊற்று பாருங்க உங்க வாழ்க்கையில ஊறிக்கொண்டே இருக்கும். நீ விட்டுட்டா உன் பேரை ஆண்டு என்ன பண்ணுவாராம், புனிதில் எழுதிடுவாராம். புரியுதா? புரியுதா? அப்போ இந்த யெகோவா என்ற நாமத்தை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சிலரை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லது நீ வெட்கத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிற. இன்னைக்கு மனம் திரும்பி, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீதான் யெகோவா, இல்லையா? அந்த வசனம் ரொம்ப நல்லாவே சொல்லுது. வாசிமா 83:17 ரொம்ப நல்லாவே, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும், பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று. இதை நீ உணரணும். நீ எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்து நிக்கணும், நீ எங்க போனாலும் இங்கதான் வந்து நிக்கணும். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த நாமம் தான் வானிலும் பூவிலும் மேலான நாமம், உன்னதமான நாமம் அது. தூதர் சொல்லி துதித்திடும் நாமம் அது, தூதர் சொல்லி துதித்திடும் இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஏன் நீங்க அன்னைக்கு வெட்கப்பட்டு போறாங்க? வாசிக்கலாம். சங்கீதம் 129:5. சீயோனை பகைக்கிற அனைவரும், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள், வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. இந்த சீயோன் என்ற சொல்லுக்கு அது மலையை குறிக்கும்.
125 சங்கீதம் 1 மலையை குறிக்கும். கர்த்தரை நம்புக. இரண்டாவது சீயோன் என்பது கோட்டையை குறிக்கும். சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தான், கோட்டையை குறிக்கும். ஆனா அந்த சீயோன் மலை மேல தேவாலயம் கட்டப்பட்டதாம். ஆமா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு எருசலேமுக்கும் சீயோன் என்ற பெயர் சொல்லப்பட்டது. சங்கீதம் 128:5, சங்கீதம் 76:2 வாசிங்க. சங்கீதம் 76:2. சாலேமில் அவருடைய கூடாரமும். சாலேமில் அவருடைய கூடாரம். சாலேம் என்றால் சீயோன். சாலோமில் அவருடைய கூடாரமும், சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும். அப்ப சீயோன்ல எது இருக்கு? தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு. அப்ப சீயோன் என்றால் என்ன? சீயோன் என்றால் என்ன? தேவனுடைய வீடு. சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கவனிங்க, கவனிங்க. அப்ப சீயோன் என்றால் என்ன? தேவனுடைய வாசஸ்தலம். சங்கீதம் 127:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வேற மாதிரி ஆண்டு ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். டிவியை திறந்தா சில பேர் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆமா சொல்லுங்க, கவனிங்க. சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. சீயோன் என்றால் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற இடம். அந்த சங்கீதம் 28:5. கர்த்தர் எங்கிருந்தான் ஆசீர்வதிப்பாரு? எங்கிருந்தான் ஆண்டு ஆசீர்வதிப்பாரு? டிவில இருந்து ஆசீர்வதிப்பாரா? டிவில இருந்து ஆசீர்வதிப்பாரா? கேட்கலாம் அதெல்லாம். டிவி உன்னை அடக்கம் பண்ணுமா? டிவி உனக்கு கல்யாணம் பண்ணுமா? டிவியில் பேசுறது உனக்கு நல்லது கெட்ட செய்வாரா? ஏமாந்துராத. உன்னை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா சீயோனில் இருந்தா உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ உனக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? இங்கிருந்து தான் வரும். புரியுதா? வேற எங்கேயும் ஓடி யாருமா உன் தலைமை கை வச்சு இல்லையா உன்னை ஆண்டவர் கோடா கோடி ஆசீர்வதிப்பார், உன்னை ஆண்டவர் அப்படி இப்படி ஆசீர்வாத நம்பாத. ஏன்னா கவனிங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ சீயோனில இருக்க வேண்டும். சீயோன் என்பது அவருடைய வாசஸ்தலம். ஆமா சொல்லுங்க. சீயோனிலே நான் அதனால தான் சொல்றேன், வாரந்தோறும் நீங்க ஆலயத்துக்கு கட்டாயம் வந்துவிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். சீயோனிலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். யோவேல் 3 அதிகாரம் 21 வசனம். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்த பலியை தண்டியாமல் விடேன், கர்த்தர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவருடைய இரத்த பலியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் எங்குதான் வாசமாய் இருப்பார்? எங்க வாசமாய் இருப்பார்? எங்க வாசமாய் இருப்பார்? அப்ப நம்ம எங்குதான் வரணும்? அவர் எங்க வாசம் பண்றாரோ அங்கதான் நீ வரணும். புரியுதா? அதான் உங்களை வாரந்தோறும் ஆலயத்துக்கு வான்னு ஏன் சொல்றோம்? கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுகிறார். இங்க வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். இங்க வராம நீ வீட்டிலே இருந்தீனா கவனிங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்காது. இங்க வந்தா என்ன பண்ண? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும் இல்லையா, கவனமா இருக்கணும். அப்ப பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் மழையை பெய்ய பண்ணுவார் ஆண்டவர். நீ ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டேன். அதை விட்டுட்டு 1ஆம் தேதி மாத்திரம் கோயில் வந்துட்டு மற்ற வாரம் ஊரை சுத்துறது. மாமா கல்யாணம் வச்சுட்டாரு, அத்தை கூப்பிட்டாங்க, மாமி கூப்பிட்டாங்க, படிக்க கூப்பிட்டாங்க இல்லையா, சாரு டியூஷனுக்கு கூப்பிட்டாரு, அவர் இங்க கூப்பிட்டாரு. வயசோது சொந்த பேச்சோட பேசக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே சொந்த பேச்சை பேசக்கூடாதான். உன் காலை விளக்க வேண்டுமா? கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ண வேண்டுமா? சில பேர் கோயிலுக்கு வாடானா எட்டி காசுமா கோயிலுக்கா? ஏப்பா, இந்த கோயில் தான் உன்னை மட்டும் மாலை வச்சிருக்குது. சில பேர் கோயில்னா ஜபனா பாட்டுனா பைபிள்னா எட்டி காசு செல்போன் கொடுத்து பாரு. அன்னைக்கு எங்க சாமிகிட்ட போனை கொடுத்தேன். ஏதோ ஒரு பொம்மை படுது, இப்படி 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 என்ன ஸ்பீடா? அந்த ஸ்பீடா பயன்படுப்பான் அவன். பயன்படுறானா? கர்த்தர் என் பேப்பராய் இருக்கிறார். நான் மேய்ப்பரா
ஆமா, கர்த்தர் என் பேப்பரா இருக்கிறான். பைபிள் படிக்கிறதுக்கு தெரியல, ஆனா இந்த செல்போனை கொடுத்து பாரு, இப்படி 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 இல்லையா, எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுது. தோத்தரம் ஏறக்கட்டு. அரை மணி நேரத்துக்கு மேலே நீ செல்போனை பார்த்தினா உன் கண்ணு அவுஞ்சிடுமா, உன் கண்ணு அவுஞ்சிடுமா. நான் சொல்லல, டாக்டர் சொல்றாரு, கண்ணு பூத்துடுமா. பூத்தும் போது பாருங்க, நீங்க கண்ணாடி எப்போ போடுவாங்க? ஒரு 50 வயசு மேல போனதான் பெரியவங்களா. அன்னைக்கு ஒரு தாத்தா பார்த்தேன் ஒரு இடத்துல, 85 வயசு, கண்ணாடி போடாம பைபிள் வாசிக்கிறது, ஏசு ரத்தமே. இன்னைக்கு 10 வயசுலயே புட்டி கண்ணாடி போட்டுருது, புட்டி கண்ணாடி. ஏன்? இது கண்ணு அவிஞ்சிடும். ஒன்னும் சொல்லல, அப்படி பண்ற நீங்களும் நல்ல பிள்ளைங்களாச்சே, ஒன்னும் சொல்ல மாட்டேன். பிள்ளைகளை அப்படி விட்டுறாத. ½ an hour ஏமா பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இல்லையா. நான் செல்போனுக்கு எதிரி அல்ல, நானும் 38,000 போன் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்? தேவைப்பட்டா யோசி பார்ப்பேன், நல்ல காரியங்கள் பார்ப்பேன். நேற்று ஒரு காரியத்தை பார்த்தேன், அது ஒரு டைரியில் எழுதி வந்தேன். இதுக்கு தான் கவனிங்க. காட்டில் பிறந்த மானும் வீட்டில் பிறந்த ஆணும் கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? காட்டிலே பிறந்த மானும் வீட்டில் பிறந்த ஆணும் கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணுமா? இன்னது சொன்னாரு, காலையிலே தூங்கி எழுந்தால் நம் வேலையை நாமே பார்க்கலாம், எழவில்லை என்றால் நம்முடைய வேலையை உறவினர்கள் நமக்காக வேலை செய்வார்கள். அப்படின்னா என்ன? இதெல்லாம் அந்த செல்போனை பார்த்து எழுதி வச்சேன். நல்ல கருத்து வருது. காலையில் தூங்கி எழுந்தால் நம் வேலையை நாமே பார்க்கலாம், எழவில்லை என்றால் நம்முடைய வேலையை உறவினர்கள் நமக்காக வேலை செய்வார்கள். நைட்டே போயிட்டாருப்பா, ஓலை கட்டு. ஏன்? இந்த மாதிரி நல்ல காரியம் இருந்தா சொல்லு இல்லையா. உண்மைதானே? காட்டில் பிறந்த மானும் வீட்டில் பிறந்த ஆணும் கச்சோரி ஓடிதானே இது, ஓடுதா இல்லையா? உண்மைதானே? நல்ல கருத்து தானே இது. ஆமா பாஸ்டர், ஓடினே இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த இல்லை, இதான் ஓடி கிடக்குது. உண்மைதானுங்க? காட்டில் பிறந்த மான் என்ன பண்ணோம்? ஓடினே இருக்கு, பின்னாடி புடி துரத்தினே இருக்கும். உண்மைதானே? ஆமா பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். என்ன புரிஞ்சுக்க மாட்டா பாஸ்டர்? உண்மைதான். என்னதான் பெரிய IAS அதிகாரி இருந்தா கூட ஒரு ஆணை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தெய்வ திட்டம். ஆமா சொல்லுங்க. அப்போ நல்ல காரியத்தை ஒரு அரை மணி நேரம் பாரு, தோத்திரம் அப்புறம் எடுத்து வச்சு புரிஞ்சுட்டா. கொஞ்சம் ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, இது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெபத்தை தெய்வம் மறக்க மாட்டாராம். என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த ஜெபத்துடைய பதில் நீ பெற்றுக்கொள்வியா. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசி, ஒரு 5 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை கேளு, ஒரு நல்ல பாட்டை கேளு இல்லையா. தோத்துறோம். நம்ம பிள்ளைகளும் நல்ல பாட்டு பாட தெரியுமா? ஏன் நம்ம வீட்டில் என்ன பாட்டு பாடுறோம்? பெற்றோர்கள் ஒரு பாட்டு பாட இல்லையா. கவனிங்க, சில வீட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்டார் வாசிக்கும், பிள்ளைங்க கீபோர்டு வாசிக்கும். நம்ம பிள்ளைங்க என்ன வாசிக்கும்? ஒன்றுமே வாசிக்க மாட்டேது. ஏன்? சொல்லுவான், தண்டத்தை கொண்டு என் தலைமை கட்டான், தண்டத்தை கொண்டு என் தலைமை கட்டான். புருஷன் சொல்லக்கூடாது இல்லையா. எல்லா வேலையும் கற்றுக்கணும், எல்லா வேலையும் கற்றுக்கணும், எல்லா வேலையும் கற்றுக்கணும். ஆமா சொல்லு, புரியுதா? இந்த வாசஸ்தலத்துக்கு நீ வரும்போது தான் அந்த ஞானம், அறிவு, அபிஷேகம் கர்த்தரை தெளிவில் அவனுக்கு உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன்.
புரியுதா? அதனாலதான் நம்ம இந்த வாசஸ்தலத்தில் இருக்க வேண்டும். இயேசு இங்கே இருக்கிறார். இரண்டாவது, சீயோனில் இருந்துதான் நமக்கு ரட்சிப்பு வருமா. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கிறது. ஒன்று கவனிங்க, ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாத்தல், விடுவிக்கப்படுதல், எதிரிகளிடம் இருந்து, போராட்டத்தில் இருந்து, நோயில் இருந்து, பாவத்தில் இருந்து, நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து விடுவிப்பது தான் பைபிள் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. கவனிங்க, ரட்சிப்பு என்ன? சால்வேஷன். ரட்சிப்பு என்ன? பாதுகாப்பு, விடுவிக்கப்படுதல், எதிரிகளிடமிருந்து, போராட்டத்தில் இருந்து, நோயில் இருந்து, பேயில் இருந்து, பாவத்தில் இருந்து, இல்லையா, நரகத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதுதான் ரட்சிப்பு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்பு எங்கிருந்து உண்டாகும்? ஆசிமா, சீயோனில் இருந்துதான். சங்கீதம் 14:7 வாசிங்க. ரட்சிப்பு எங்கிருந்து உண்டாகும்? உன் வியாதி எங்கு சுகமாகும்? சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? சீயோனில். சீயோனின்னா என்ன? அப்படி வாசஸ்தலம். சீயோன் இருந்தா உனக்கு என்னது? பாதுகாப்பு, உனக்கு விடுவிப்பு, உன் சிறையிருப்பு மாறுவது, இல்லையா, வியாதி சுகமாவது, உனக்கு வெற்றி கிடைப்பது எல்லாம் எங்க? புரியுதா? அப்போ நம்ம எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? சீயோனில் இருக்கணும். ஆமா சொல்லுங்க. சீயோனிலே வாசமாக்கிற உங்களுக்கு தான் சீயோன் என்று பெயர். சீயோன் என்னும் சுவிசேஷியே, சீயோன் குமாரத்தியே. இப்ப நீ யாரு? சீயோன் குமாரத்தி. சீயோன் நீ இருக்கிறபடினாலே. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவது சங்கீதம் 51:18. சீயோனில் தான் உனக்கு நன்மை வரும். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நன்மை எங்க உண்டாகும் உனக்கு? நீ ஒழுங்கா கோயிலுக்கு வா, இயேசு உனக்கு 10,000 கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு? எப்படி கொடுப்பாரு? அவர் வானத்தின் பலகனை. அவர்கிட்ட நிறைய துட்டு இருக்குப்பா. யாருக்கிட்ட? பைபிள் சொல்றது மல்கியா 3:10, நான் வானத்தின் பலகனையை திறந்து என் ஆலயத்தில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹலோ கவனிங்க. சுவிஸ் பேங்க் என்ன? சுவிஸ் பேங்க் என் ஆண்டவர்கிட்ட இல்லையா? ஆமா, இயேசு நாமத்தில் பல கோடிக்கணக்கான லட்சங்கள் அவர் கையில் இருக்குதப்பா. அதனால நீ இங்க வா, இங்க அவருடைய பிரியத்தின்படி உன் நன்மை உண்டாகும். புரியுதா? ஆமா, உண்மை நான் அடிய சொல்லுவேன். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் இல்லையா, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது, ஒரு நல்ல ஒரு வண்டி இல்லை, வாகனம் கிடையாது, சொந்த இடம் கிடையாது, இல்லையா, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் என் வாழ்க்கை, என் ஊழியம் ஆரம்பித்தது. ஆனால் தேவ கிருபையினால இன்னைக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். என் எல்லையை விரிவாக்கி இருக்கிறார். இல்லையா? இது என்ன காரணம்? அவருடைய பிரியத்தின்படியே எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏன்னா கவனிங்க, நான் இயேசு ஏற்றுக்கொண்டு 43 வருஷம் ஆகுது. 3 ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போல. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 52. கவனிங்க, 43 வருஷம் ஆகுது. ஆனால் 3 ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போல. அதுவும் ஒரு முறை எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, 2 முறை வியாதி. இந்த 3 நாள் தவிர நான் இது வரைக்கும் தேவனுடைய கோயிலுக்கு போகாமல் இருந்தே கிடையாது. உங்களை எடுத்துக்கங்களேன். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுமா? எத்தனை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராமல் இருந்த? தெரியல பாஸ்டர். எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை ஏமாத்திடும் பாஸ்டர். அப்புறம் எப்படி உன் மேல் பிரியம் உண்டாகும், நன்மை உண்டாகும், உன் எல்லை எப்படி பெரிதாகும்? புரியுதா? என்னானாலும் சரி, அடிச்சு பிடிச்ச கோயில் வந்து உட்காந்துக்கணும். 2 மணி இல்லையா,
ஒருத்தர் சொல்றாரு, நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா 23 மணி நேரம் தேவன் உன்னையே சுத்தி வருவார். நீங்க காலை எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற 23 மணி நேரமும் தேவன் உன்னையே சுத்தி வருவார். புரியுதா? புரியுதா? அப்புறம் என்னங்க, அவர் உன்னை சுத்தி வந்த போதுமே, நீ வேற யாரையும் சுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, நீ அவரை சுத்தினா போதுமே. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப பிரியத்தின்படி நன்மை உண்டாகும். ஏசாயா 35:10, உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். வாசிமா சீக்கிரம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கைதட்டு இருக்கு அவன் வாழ்க்கையில. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. ஏசப்பா கொடுப்பது நித்திய மகிழ்ச்சி. உலகம் கொடுப்பது தற்காலிக மகிழ்ச்சி. ஏசப்பா கொடுப்பது நித்திய மகிழ்ச்சி. உலகம் கொடுப்பது தற்காலிகம். சினிமாக்கு போன எத்தனை மணி நேரம் சந்தோஷமா இருப்ப? அடிக்குது என்னமோ, குத்துது என்னமோ, கொலை பண்றது என்னமோ, லவ் பண்றது என்னமோ, தண்ணி அடிச்சா எவ்வளவு நேரம்? நீங்க அடிக்க மாட்டீங்க, சொல்றேன் பேச்சுக்கு. எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். அனுபவம் சொல்றது 1 மணி நேரம். தம்பி நல்ல தம்பி, அப்போ சாப்பிட்டு நான் கூட கல் குடிச்சேன். அப்போ எப்போ ஏசு சாமி அறியாத முன்னாடி ஒரே ஒரு முறை தான் ஆச்சு. எங்க அண்ணா சமாடி ஆச்சார், அதை விட்டாச்சு. அந்த மாதிரி நல்ல அண்ணன் உனக்கு இருக்கணும். ஒரு முறை என்னுடைய ஜிப்பின்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அப்போது நண்பர்லாம் சேர்ந்து, ஏய் குணா எங்க அந்த பாரதபுரம் போகிற வழியில் மலை மேலே உட்காந்துக்கின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சை கேட்டுட்டு, இல்லையா எங்கள் வீட்டில் நான் சினிமா போகிறேன்னு சொல்லிட்டு கல்லுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த நியூஸ் எப்படி எங்கள் அண்ணனுக்கு போய் சேர்ந்துட்டு போன உடனே எடுத்தார் பெரும்ப, கல்லுக்குச்சியா இல்லை கல்லுக்குச்சியா அடியோ அடி. அந்த மாதிரி அடிக்கிற அண்ணன் இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்க அண்ணன் இல்லை, செத்துட்டாரு. 2 அண்ணனும் இறந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம், பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. பெரிய அண்ணன் இருக்காரு. ஆமா, அவர் அடிப்பாரு, போகாது. இதெல்லாம் தற்காலிக தாங்க. இவர் தான் நித்திய மகிழ்ச்சி கொடுக்கிறவர். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் எங்க? சீயோனுக்கு வந்தாதான். ஆமென். நம்மள ஏந்து நிக்கலாம். எத்தனை யூடியூப் பார்க்குறீங்க? என் டிவி நான் பார்க்க மாட்டேன் மாஸ்டர். நான் எங்க யூடியூப் பார்க்கறது? போய் பாருங்க. யூடியூப்ல மறுபடியும் கேளுங்க. இந்த வார்த்தையெல்லாம் நல்லா இருக்கும். 2வது சர்வீஸ் மெசேஜ் வரும், முதல் சர்வீஸ் மெசேஜ் வரும். கேளுங்க. உன் விசுவாசம் பலப்படும், உன் நம்பிக்கை பலப்படும், இல்லையா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். ஆமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, ஏன் வெட்கப்பட்டு போறாங்க? 1, யெகோவா என்ற நாமத்தை அறியாமல் உணராமல் போகிறபடினாலே இன்னைக்கு அநேகர் வெட்கப்பட்டு போகிறார்கள். 2வது, சீயோனுக்கு அவர் வருவது கிடையாது. சீயோனை அசட்டை பண்ணுவது, சீயோனை அவமானப்படுத்துவது, இல்லையா? ஸ்தோத்திரம். ஆகையால பாருங்க, அவங்க வெட்கப்பட்டு போயிடுறாங்க. நீங்க நல்ல தீர்மானம் எடுங்க. நல்ல தீர்மானம். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில நான் இந்த சீயோனை மறக்க மாட்டேன்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சீயோனை மறக்க மாட்டேன். ஏன்னா சீயோனில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். சீயோன் தான் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இங்குதான் அவருடைய இருதயமும் அவருடைய கண்களும் இருக்கிறது. இங்க வந்தா உன்னை காண்பார். என் மகள் இன்னைக்கு வேதனையோடு வந்திருக்கிறா, என் மகள் துன்பத்தோடு வந்திருக்கிறா, என் மகள் அவமானத்தோடு வந்திருக்கிறா, வெட்கத்தோடு வந்திருக்கிறா. இனி அவளை வெட்கப்படுத்த கூடாது, அவளுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி தெய்வம் உனக்காக அற்புதங்களை செய்வார். கண்ணு மூடி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம்.
ஆண்டவரே இனி நான் அந்த சீயோனை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே இனி யெகோவா என்ற நாமத்தை நான் கனப்படுத்துவேன் சொல்லுங்க. கண்ணை மூடி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நீ வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டு விரும்புகிறார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையில என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் வெட்கப்பட்டு அவமானத்தோடு தலைகுனிவோடு ஜனங்களை பார்க்க முடியாத அளவுக்கு அவமானத்தாலே மூடப்பட்டு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த வெட்கம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே, இந்த ஜனங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. புறஜாதிகள் நடுவிலே நான் உன்னை நிந்தியாக வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. புறஜாதிகள் மக்கள் மத்தியிலே இந்த அருமையான ஜனங்களை நீ நிந்தியாக வைக்காம ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய கிருபையை வெளிப்படுத்துங்க, உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்க, உங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. தயவாய் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறப்பா. வந்த ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதியும், அவங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவருடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறட்டும். தவறுகளை உணர்ந்து இயேசுவின் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே மறுபடியும் உம்மோடு கூட அவங்களை இணைந்து கொள்ள உதவி செய்யும்படியா செபிக்கிறப்பா. வந்த ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதியப்பா. இந்த செய்தியை ஆண்டவரே ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களையும் நினைத்தருளும் ஆண்டவரே, அவர்களையும் நினைத்தருளும், அவர்களுக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நல்ல சுக பல ஜீவன் ஐயா, நித்திய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உண்டாகட்டும். சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த வார்த்தைப்படி ஓடும்படியா செபிக்கிறப்பா. ஒரு நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மக்களோடு தொடர்ந்து இடைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.